ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிலிகாஸ் லைஃப். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, 2 வாழைப்பழம் வச்சு ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை தோல் எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணலில் நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே நம்ம கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். நம்மளுக்கு அப்படியே நல்லா மசிச்சிருக்கணும். ஸோ அதனால் நல்லாவே அந்த நெய்லேயே மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே இந்த மாதிரி மசிச்சு விட்டோன்னே 1 கப் அளவு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே அந்த நெய்லேயே அந்த வாழைப்பழத்தோட கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ இந்த மாதிரி வந்தோடனே நம்மளுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சோண்டு ஏலக்காய் அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு கலர் வேணுன்றதுக்காக கொஞ்சோண்டு எல்லோயிஷாக வரும். இப்போ 1 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நம்ம. இது நம்ம ஒரு பணியார சட்டியில் நம்ம நெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பேனில் கூட நெய் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சோண்டு ப்ரௌன் ஆனோடனே நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இவ்வளோ சிம்பிள் தான் இந்த ரெசிபி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.